வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ஜிகேன்னு ஒரு பகுதி இருக்குது. ஸ்டாட்டிக் ஜிகேவில் டான்ஸ் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம அந்த டான்ஸ் ஏரியாவை இன்ச்சு பை இன்ச்சாக பிரித்து மேய போகிறோம். சரிங்களா? அதாவது ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோ இருக்க போது இது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக டீட்டெயில்டாக இந்த செஷனை நம்ம கொண்டு போக போகிறோம். இதில் பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர். சரிங்களா? கலை மற்றும் கலாச்சாரத்துல டான்ஸ், இந்த நடனம். சரிங்களா? இந்த டான்ஸுங்கிற ஒரு ஏரியாவில் பேசிக்கா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டான்ஸுக்கும் தனித்தனி வீடியோ வரும். சரிங்களா? பரதநாட்டியத்துக்கு தனி வீடியோ, கதகளிக்கு தனி வீடியோ, சரிங்களா, அதே குச்சிப்புடிக்கு தனி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் டான்ஸ். சரிங்களா? ஸோ முதல்ல இந்த டான்ஸுங்கிறது வந்து நமக்கு வந்து இப்போ டான்ஸ்ன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ நடனங்கள் ஆடிட்டு இருக்கோம். டான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி புக்கு எல்லாம் படிக்கிறோம். அப்படின்னா இந்த டான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? ஆல்ரெடி சில எவிடன்ஸ் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுது இங்க பாருங்க, இலக்கிய ஆதாரங்கள், கல்வெட்டுகள், அகழ்வாராய்ச்சிகள். சரிங்களா? இந்த மாதிரி எவிடன்ஸ்ல தான் என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டான்ஸ் இருந்தது, ஆதி காலத்துல இருந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த லிட்ரரி சோர்ஸ். சரிங்களா? இலக்கிய ஆதாரங்கள்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட்டிய சாஸ்திரா. நாட்டிய சாஸ்திரான்னு ஒரு புத்தகம். இது வந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஏரியா. இந்த நாட்டிய சாஸ்திராங்கிற புத்தகத்தை எழுதுனவர் யார் அப்படின்னா பரத முனிவர். பரத முனிவர் என்ற ஒரு புலவர். சரிங்களா? அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா நாட்டிய சாஸ்திரா என்ற புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த புத்தகம் தான் இந்த டான்ஸ் சம்பந்தமான எல்லா விஷயம், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இது எல்லாத்துக்குமே ஒரு பேசிக், ஒரு ஃபண்டமெண்டல் சோர்ஸ் எதுல இருக்கு அப்படின்னா இந்த நாட்டிய சாஸ்திரா என்ற புத்தகத்துல தான் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த நாட்டிய சாஸ்திராங்கிற புத்தகம் தான் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் அண்ட் டிராமா. சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான புத்தகம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி சிலப்பதிகாரம் இருக்கா இல்லையா? சரிங்களா? நம்மளுடைய தமிழ் புத்தகம் இருக்கா இல்லையா, எபிக்கு. சோ அப்ப அந்த சிலப்பதிகாரம் புத்தகத்தை வந்து பார்த்தா சிலப்பதிகாரத்தை எழுதினவர் யாரு? இளங்கோவடிகள். சரிங்களா? அவர் வந்து சேர மரபை சார்ந்தவர். சரிங்களா? சேர நாட்டை சார்ந்தவர், சேர மரபை சார்ந்தவர்னு நமக்கு தெரியும். சிலப்பதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியம்ங்கிற ஒரு டான்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பரதநாட்டியம் அல்லது சாதிராட்டம். சரிங்களா? இப்ப பரதநாட்டியத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா சதிராட்டம் அல்லது சாதிராட்டம்னு சொல்லுவாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்ப பரதநாட்டியத்தை பத்தி, சாதிராட்டத்தை பத்தி மென்ஷன் பண்றீங்க தமிழ் புத்தகம் எது அப்படின்னா சிலப்பதிகாரங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நார்த் இந்தியாவில சான்ஸ்கிரிட் புக்லாம் இருக்கா இல்லையா? பல புத்தகங்கள்ல இங்க பாருங்க, நாட்டிய தர்மி, லோக தர்மி இப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா மென்ஷன் பண்றாங்க. இந்த நாட்டிய தர்மி, லோக தர்மிலாம் யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவங்களை தான் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்தது வந்து பாருங்க, சங்க இலக்கியங்கள்ல என்ன பண்றாங்க? நடனம் ஆடக்கூடிய பெண்கள்லாம் இருந்திருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்மளுடைய தமிழ் கல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்டை வந்து 5 டைப்பா வந்து கிளாசிபிகேஷன் பண்ணிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒவ்வொரு ஏரியாவிலையும் மக்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய வந்து அந்த கலாச்சாரங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப அது மாதிரி நடனம் ஆடக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா விரலியர்னு சொல்லி சங்க காலத்துல சொல்லிருக்காங்க. சரியா? அப்ப வந்து விரலியர்னா என்ன மீனிங் அப்படின்னா டான்ஸ் ஆடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாகவத புராணம்னு ஒரு புத்தகம். சரிங்களா? நாட்டிய சாஸ்திரம் ஒரு புத்தகம் பார்த்தோமா? நாட்டிய சாஸ்திரம் என்ற புத்தகத்தை எழுதினவர் யாரு? பரத முனிவர். சரிங்களா? அதே மாதிரி பகவத புராணம் அல்லது பாகவத புராணம் என்ற புத்தகத்தை எழுதினவர் யார் அப்படின்னா வேத வியாசர். சரிங்களா? வேத வியாசர். வேத வியாசர். இந்த வேத வியாசர்ங்கிறவர் தான் பாகவத புராணம் என்ற புத்தகத்தை வந்து எழுதியிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது ஒண்ணு. இதுல அந்த புத்தகத்துல எதை பத்தி மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய ராஜ லீலைகள். சரிங்களா? கிருஷ்ணருடைய லீலைகளை பத்தி அவர் வந்து டான்ஸ் ஆடுறது, அந்த லீலைகள், இந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த பாகவத புராணத்துல வந்து என்ன பண்றாங்க? மென்ஷன் பண்றாங்க. சோ அப்ப இது வரைக்கும் நம்ம நடத்துறதுல 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு நாட்டிய சாஸ்திரங்கிற புத்தகம், இன்னொன்னு பாகவத புராணங்கிற ஒரு புத்தகம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராட்டஜிக்காக ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யாரு, இந்த புத்தகம் எதுக்கு தொடர்புடைய புத்தகம் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச அந்த லிட்டரரி எவிடன்ஸ்ங்கிறது புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன். சரிங்களா?
இந்த டெம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல, கோயில்கள்ல இன்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் காப்பர் பிளேட்ஸ், இந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் கிடைச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. நம்மளோட சிதம்பரம் நடராஜர் டெம்பிள் கடலூர்ல இருக்கா இல்லையா தமிழ்நாட்டுல, அது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய நடன காட்சிகள். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சிவன் பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நடனம் ஆடக்கூடிய அந்த ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் டெம்பிள் இருக்கா இல்லையா, இந்த பிக் டெம்பிள் பிரகதீஸ்வரர் டெம்பிள் வந்து எப்ப கட்டினாங்கன்னா AD 1010 வந்து கட்டிருக்காங்க ராஜராஜ சோழன். சரிங்களா? த ப்ராமினன்ட் கிங் ஆஃப் த பெஸ்ட் கிங் ஆஃப் சோழா டைனஸ்டி. சரிங்களா? யார் அப்படின்னா நம்மளுடைய அந்த ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அந்த கோயிலை கட்டிருக்காரு இந்த ஆண்டுல. அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சிவன் கோயில்னாவே என்ன பண்ணுவாங்கன்னா தேவதாசிகளை வந்து நடனம் ஆடுவாங்க, பரதநாட்டியம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த தேவதாசிகள் 400 தேவதாசிகளை வந்து பாத்தீங்கன்னா பட்டியலிடப்பட்டு ஒரு கல்வெட்டு மாரி என்ன பண்ணிருக்காங்க அந்த கோயில்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க ஃபுல்லா வந்து பதிச்சு வச்சிருக்காங்க. அப்ப தேவதாசிகள் ஒருத்தர் இருந்திருக்காங்க, அவங்க வந்து நடனம் ஆடக்கூடிய பெண்கள். சரிங்களா? கோயிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட பெண்கள் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுல புதுக்கோட்டையில குடுமையார் மலை கல்வெட்டுன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இது எதை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுறதுன்னா மியூசிக் அண்ட் டான்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப குடுமையான் மலை இன்ஸ்கிரிப்ஷன் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு, புதுக்கோட்டையில இருக்கு. இந்த கல்வெட்டுல எந்த மாதிரியான விஷயங்கள் சோர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இசை மற்றும் நடனங்கள் பற்றி சோர்ஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? சோ இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே நோட் பண்ணிக்குவாங்க. எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் போக்கஸ்ல தான் நான் என்ன பண்றேன் சொல்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆர்கியாலஜி எக்ஸிபிஷன் பார்க்கும் பொழுது என்ன பண்றோம், தொல்பொருள் மூலமா அகழ்வாய்வு மூலமா என்ன பண்ணிருக்காங்க டான்ஸ் சம்பந்தமான ரெஃபரன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? நமக்கு தெரியும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகம் பாகிஸ்தான்ல இப்ப இருக்க பஞ்சாப்ங்கிற மாவட்டத்துல அங்க வந்து இருக்கு, மாகாணத்துல இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அதுல ஹரப்பா மொஹஞ்சதாரோன்னு சொல்லி 2 ஏரியா இருக்கு. இங்க பாருங்க, அதுல மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற ஒரு ஏரியாவுல நடன பெண், சரிங்களா, டான்சிங் கேர்ள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் ஸ்டாச்சு, சரிங்களா, வெண்கல சிலை வந்து என்ன பண்றீங்க கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த வெண்கல சிலை வந்து கிடைச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். சிலது அந்த நடன பெண் சம்பந்தமான ஒரு வெண்கல சிலை வந்து எந்த இடத்துல கிடைச்சது, மொஹஞ்சதாரோ இடத்துல கிடைச்சிருக்கு. அப்படின்னா டான்ஸ் ஆதி காலத்துல இருந்து அந்த காலத்துல இருந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? ஆமா. அது மட்டும் இல்லாம அந்த நடன காட்சிகளை காட்டும் இந்த டெரகோட்டா சிலைகள், சில டெரகோட்டா சிலைகள் வந்து ஹரப்பாங்கிற பகுதியில கிடைச்சிருக்கு. டெரகோட்டானா என்ன மீனிங்னா களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள். சரிங்களா? அப்ப களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மை நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவோம், மண்ணுல வந்து பொம்மை செஞ்சு விளையாடுமா, இல்ல விநாயகர் சிலை செஞ்சிருப்போம், முருகர் சிலை செஞ்சிருப்போம். சோ அந்த மாதிரி சொல்றேன் நான். சரிங்களா? அந்த மாதிரி சிலைகள்லாம் அங்க வந்து கிடைச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி நமக்கு வேற என்ன ரெஃபரன்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இதெல்லாம் வந்து கோயில்கள் சம்பந்தமானது. எந்தெந்த கோயில்ல எல்லா கோயிலுமே டான்ஸ் ஆடுற மாதிரி சிலைகள் எக்கச்சக்கமா இருக்கும். இதுல கொஞ்சம் இந்த ரெஃபரன்ஸ் பார்க்கும்பொழுது இம்பார்ட்டன்டா பார்க்கும்போது சிதம்பரம் தமிழ்நாடு. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. இந்த கஜுராஹோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம், கொனார்க்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஷா. சரிங்களா? ஆமா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அஜந்தா எல்லோரா கோயில் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. சரியா? மகாராஷ்டிரா. இந்த பாதாமி குகைகள் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா. சோ இப்படி இந்த ஏரியா இந்த மாநிலங்கள்ங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவெல்லாம் உள்ள கோயில்கள்லாம் என்ன இருக்கு, டான்ஸ் சம்பந்தமான ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ இதை தாண்டி இதுல வந்து பாருங்க காட்சிகள் மற்றும் கலாச்சார சான்றுகள் பார்க்கும்பொழுது இங்க பாருங்க, சோ நடனம் மற்றும் இசை காட்சிகளை காட்டும் அஜந்தா குகை ஓவியங்கள். சரிங்களா? இல்லையா? பெயிண்டிங்லாம் இருக்கா இல்லையா? ஆமா. சோ அப்ப வந்து அஜந்தாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அஜந்தா எல்லோராங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கு. சரியா? மகாராஷ்டிராவில் இருக்கு. இதுல அஜந்தாங்கிறது கேவ் டெம்பிளுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அங்க வந்து பாத்தீங்கன்னா இசை மற்றும் நடனம் தொடர்பான பெயிண்டிங் வந்து அங்க வரைஞ்சி வச்சிருக்காங்கிறது நமக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம கிராமப்புறங்கள்ல இந்த மண்பாண்டங்கள் இருக்கல் போற்றி, இந்த மண்பாண்டங்கள்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பொம்மை மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ அப்ப ஒரு நடனம்ங்கிறது வந்து சங்க காலத்துல இருந்து ஆதி காலத்துல இருந்தே நம்மளுடைய வாழ்வியல்ல ஒரு பகுதியா இருந்திருக்கு. அதுக்கான லிட்டரரி எவிடன்ஸ் பார்த்திருக்கோம், ஆர்கியாலஜி அந்த எக்ஸ்பிளேஷன் பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம கோயில்ல பெயிண்டிங், கோயில்ல ஸ்டாச்சு. ஸோ இது எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்றீங்க, எந்தெந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்குங்கிறது பேசிக்கா பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்ப இப்படியேப்பட்ட ரொம்ப ஒரு ஃபேமஸான ரொம்ப ஒரு முக்கியமான அந்த டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிரிவுகளை கொண்டது, எத்தனை பார்ட்டை கொண்டதுன்னா என்னது 2 பார்ட் கொண்டது. சரிங்களா? 2 பகுதிகளை கொண்டதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய நடனத்தின் 2 முக்கிய பிரிவுகள். சரிங்களா? இந்தியாவுடைய டான்ஸை வந்து 2 டைப்பா பிரிக்கலாம். சரிங்களா? ஒண்ணு வந்து கிளாசிக்கல் டான்ஸ், இன்னொன்னு ஃபோல்க் டான்ஸ்.
சரிங்களா. இந்த கிளாசிக்கல் டான்ஸுக்கு தமிழ்ல என்னன்னா பாரம்பரிய நடனம். சரிங்களா. இந்த ஃபோல்க் டான்ஸுக்கு என்ன மீனிங்னா நாட்டுப்புற நடனம்ங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா. இந்த பாரம்பரிய நடனம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற நடனம், இது ரெண்டுத்துக்கும் வந்து ஷார்ட்டா என்ன நான் சொல்றேன் அப்படின்னா, பாரம்பரிய நடனம் அதாவது கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் இப்படிதான் வரணும், அதுக்கப்புறம் இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பக்காவா ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நடனம், கிளாசிக்கல் டான்ஸ். சரிங்களா. இது ஃபோல்க் டான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற நடனம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் அந்த ரெகுலேஷன்லாம் இருக்காது. ரொம்ப ஒரு வைபா இருக்கும். இந்த வில்லேஜ்ல கரகாட்டம் அப்படிலாம் சொல்றமா இல்லையா, லோக்கல்ல வந்து ஒவ்வொரு ஊர்ல திருவிழா நடக்கும்போது டான்ஸ் ஆடுறமா இல்லையா, அந்தந்த ஏரியாவிலையும் ஒவ்வொரு கும்மி பாட்டு இதெல்லாம் ஆடுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. பெருசா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ரொம்ப வைபா இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இப்படிதான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. இதுல பாருங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான். இப்ப பாருங்க இந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது பாரம்பரிய நடன வடிவங்கள்ல என்னது, இங்க பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாலோ த இந்த பாருங்க ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். ஓகேங்களா. கடுமையான விதிகள் இதுல ஃபாலோ பண்ணுவாங்க, நுட்பங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. முத்திரைகள்லாம் என்னது, இந்த கை இப்படி இப்படி வைப்பாங்க தெரியுமா, இப்படி வைப்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி அந்த முத்திரைகளை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆசனங்கள், அவங்க நிக்கிறது, இந்த டான்ஸ் ஆடும்போது இப்படி நிக்கிறாங்க இப்படி நிக்கிறாங்க சொல்ற, அப்ப காலை தூக்கி நிக்கிறாங்க கையை தூக்கி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அந்த அந்த ஒரு அந்த பொசிஷன் அப்படின்னு சொல்றது புரியுதுங்களா. மற்றும் வந்து பாத்தீங்கன்னா குறியீடு புரியுதுங்களா, அவங்க என்னன்னா அந்த ரெஃபரன்ஸ் அந்த குறியீட்டை வந்து காட்டுறாங்க. ஸோ இப்படிங்கிற எல்லா விஷயமுமே என்னது A to Z வரைக்குமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. எதையுமே தப்பா பண்ண மாட்டாங்க. ரொம்ப அதிகமும் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கம்மியாவும் பண்ண மாட்டாங்க. என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணணும். அதுக்கு பேரு தான் பாரம்பரிய நடனம். பாரம்பரிய நடனங்கிறது எப்படி இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணி இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இது ஒண்ணு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாரம்பரிய நடனங்கள் எது கூட தொடர்புடையது, எது கூட லிங்க் உடையது அப்படின்னா பாருங்க கோயில் பாரம்பரியம், புராணங்கள், ஆன்மீக கருப்பொருட்கள். சரிங்களா. இது கூட எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணைஞ்சுதான் இருக்கும் புரியுதுங்களா. இப்ப வந்து பரதநாட்டியங்கிறது பாத்தீங்கன்னா என்னது சிவனோட தொடர்புடையது அப்படின்னு சொல்றோமா இல்லையா. அப்ப கோயில் ஆன்மீகம் சாமிக்கு தொடர்புடையது, புராணங்களோட தொடர்புடையதுனா அந்த நடனங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இந்த பாரம்பரிய நடனங்கள் வந்து பாத்தீங்கன்னா குரு சிஷியர் சரிங்களா பயிற்சி முறையை கொண்டது. குரு சிஷியர் பயிற்சி முறைனா என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது ஒரு நல்ல நாலேஜ் உள்ள ஆசிரியர்கிட்ட ஒரு ஒழுக்கமான மாணவர் வந்து அமைதியா வந்து அந்த விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்கிற அந்த ஒரு மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு சிஷியர் பரம்பரை, ஆசிரியர் மாணவர் பயிற்சி முறை. புரியுதா. அந்த காலத்துல வந்து குருகுல கல்வி முறையெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆசிரியருடைய வீட்டுக்கே போயிட்டு மாணவர்கள் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணி ஆசிரியர்களுக்கு தேவையான பேசிக் சப்போர்ட் அந்த பணிவிடைகள்லாம் செய்து கொடுத்துக்கிட்டு அங்கேயே தங்கி அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே அந்த அதனுடைய கலைகளை வந்து என்ன பண்ணுவாங்க, லேர்ன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குரு சிஷியர் அந்த முறை வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு தொடர்புடையது, கிளாசிக்கல் டான்ஸ் தான் தொடர்புடையதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற நடனம் இருக்கா இல்லையா, ஃபோல்க் டான்ஸுக்கு அதுக்கு வந்து குரு சிஷியர்லாம் பெருசா இருக்காது. புரியுதா. ஸோ அதை தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நான். சரிங்களா. இதை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு வந்து பெருசா இருக்காதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அப்ப பாரம்பரிய நடனங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சா என்னன்னு. அதே மாதிரி இங்க பாருங்க நாட்டுப்புற நடன வடிவங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாருங்க ஃபோல்க் டான்ஸ். சரிங்களா. அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து என்னது பாருங்க உள்ளூர் மரபுகள், ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரியா டான்ஸ் ஆடுவாங்க. வித்தியாசமான டான்ஸ், வித்தியாசமான பேர்லாம் இருக்கும். ஓகேவா. ஓகே. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பழங்குடி பழக்க வழக்கங்கள், ஒவ்வொரு ஏரியாவிலுமே ஒவ்வொரு ட்ரைபும் ஒவ்வொரு மாதிரியா என்ன பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அது அவங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரங்கள் மற்றும் சமூக கொண்டாட்டங்கள் இருந்து உருவாக்கப்படுகிறது. சரிங்களா. இந்த கோயில் திருவிழா சரிங்களா, முக்கியமா ஒவ்வொரு ட்ரைபும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மலையிலுமே ஒவ்வொரு அவங்களுக்குன்னு சொல்லி சில அந்த வழிபாட்டு முறைகள் இருக்கும். அவங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, ஆமா இது மாதிரி கொண்டாடுவாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கடுமையான விதிகள் வந்து இல்லை, எப்படி வேணாலும் ஆடலாம். புரியுதுங்களா இல்லையா. ஆமா அப்படிங்கிறதுதான் அதிக சுதந்திரமான, துடிப்பான மற்றும் முறை சாராத. புரியுத. முறை சாராத என்ன மீனிங், இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை, இப்படி வேணாலும் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படையில என்ன டான்ஸ் இருக்கும், இந்த நாட்டுப்புற நடனங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த கிராமப்புற சமூகங்களின் அன்றாட வாழ்க்கை, பண்டிகைகள், சடங்குகள் மற்றும் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இந்த டான்ஸ் இருக்கு. இது பொதுவா குழுக்களாக தான் நீங்க என்ன பண்ணுது, மேக்சிமம் நிகழ்த்தப்படுது. சரிங்களா. நீங்க பார்க்கக்கூடிய அந்த வந்து குச்சிப்புடி, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கோலாட்டம் சரிங்களா அப்பெல்லாம் சொல்றோமா இல்லையா, கரகாட்டம் சொல்றோமா இல்லையா, மயிலாட்டம், ஒயிலாட்டம் இப்பெல்லாம் சொல்றோமா இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க,
அறுவடை மற்றும் பருவகால திருவிழாக்கள் அல்லது வழிபாட்டுடன் தொடர்புடைய வடிவங்கள் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடும்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ். ஓகேங்களா? இந்த கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கிறது பாரம்பரிய நடனம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப 2 டான்ஸையும் நம்ம தெளிவா பார்த்தாச்சு. ஸோ டான்ஸ்ல என்னன்னு பார்த்துட்டோம், டான்ஸுக்கு வந்து என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்கிறத பார்த்துட்டோம். டான்ஸ் வந்து 2 டைப் இருக்குது, ஒன்று கிளாசிக்கல் டான்ஸ், இன்னொன்று ஃபோல்க் டான்ஸ். அது என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்ப இந்த கிளாசிக்கல் டான்ஸ்னா என்னங்கிறத தெளிவா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது பாரம்பரிய நடனம்னா என்ன, சரிங்களா? இங்க பாருங்க, கோயில் சிற்பங்கள், ஓவியங்கள் மற்றும் பாரம்பரிய நடன தோரணைகளை சித்தரிக்கக்கூடியதாக இருக்கும். கோயில்ல ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு மாதிரியான பொசிஷன்ல நிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி பொசிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க. இது ஒண்ணு, சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய நடன வடிவங்கள் பரத முனிவரின் நாட்டிய சாஸ்திரத்திலிருந்து பெறப்பட்டது. சரிங்களா? அப்ப நாட்டிய சாஸ்திரங்கிற புத்தகத்தை எழுதினவர் யாருன்னா பரதமுனி. இந்த பரதமுனியோட இந்த புத்தகத்துல இருந்து தான் எதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கு, இந்த பாரம்பரிய நடனங்கள் பொதுவா டான்ஸ் சம்பந்தமான எல்லா விஷயத்துமே பேசிக் சோர்ஸ் எது, இந்த நாட்டிய சாஸ்திரம் தான், அந்த பரதமுனி தான்ங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? நாட்டிய சாஸ்திரம் இந்தியாவின் பாரம்பரிய நடனங்களுக்கான அடிப்படை குறிப்பாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அப்ப இந்தியாவில் உள்ள கிளாசிக்கல் டான்ஸுக்கான ஒரு பேசிக் சோர்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எதை நீங்க சொல்லணும், நம்மளுடைய நாட்டிய சாஸ்திரங்கிற ஒரு புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சோ இந்த புத்தகம் தான், இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த புத்தகத்தை யார் எழுதுனது, அதாவது பரத முனிவர் எழுதினாருங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இந்த நாட்டிய சாஸ்திரங்கிற புத்தகம் தான் வந்து பாத்தீங்கன்னா 5வது வேதம், 5th வேதம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரிக், யஜுர், சாம, அதர்வனா, மொத்தம் 4 வேதங்கள் நம்ம வந்து படிச்சிருப்போம். இந்த 4 வேதங்கள்ல ரிக் வேதம் வந்து ரொம்ப பழமையானதுன்னு படிச்சிருப்போம். சரிங்களா? 4 வேதங்களை தாண்டி இசையில் 5வது வேதம் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா எது, நம்மளுடைய இந்த நாட்டிய சாஸ்திரங்கிற புத்தகம் தான். இந்த நாட்டிய சாஸ்திரங்கிற புத்தகம் 5வது வேதம் என்று அழைக்கப்படுகிறதுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இந்த நாட்டிய சாஸ்திரத்தின் படி, சரிங்களா, இந்த நாட்டிய சாஸ்திரத்தின் படி இந்திய பாரம்பரிய நடனத்தில் 2 அடிப்படை அம்சங்கள் உள்ளன. சரிங்களா? நம்மளுடைய கிளாசிக்கல் டான்ஸ்ல 2 டைப்பா பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் 2 ஃபியூச்சர் இருக்கு. சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தாண்டவம், இன்னொன்னு லாசியம். சரிங்களா? லாசியா அப்புறம் தாண்டவா அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்கு, ரொம்ப முக்கியமானது. அப்ப கிளாசிக்கல் டான்ஸ்ல 2 கூறுகள் இருக்கு, 2 பிரிவுகள் இருக்கு உள்ளார. சரிங்களா? ஒண்ணு வந்து தாண்டவம், இன்னொன்னு லாசியம். இதுல தாண்டவம்னா என்ன மீனிங் அப்படின்னா மூமெண்ட், ரிதம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா இயக்கம் அல்லது தாளம்னு சொல்லுவாங்க. சரியா? தாண்டவ ஆட்டம் ஆடிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்ப தாண்டவ ஆட்டம் ஆடும் பொழுது என்ன பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடிட்டு அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, மூமெண்ட்ல இருப்பாங்க. அதுக்கு பேக்ரவுண்ட்ல தாளம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப தாளம் பிளஸ் இயக்கம்ங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. நடனத்தின் ஆண் அம்சங்களின் சின்னம். சரிங்களா? இந்த நடனத்தோடைய ஆண் அம்சங்களுடைய சின்னம் தான் எது அப்படின்னா இந்த தாண்டவம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, லாசியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அருள் மற்றும் அழகு, மென்மை, பாவம், ரசம் மற்றும் அபிநயம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? லாசியா அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னா மீனிங் அப்படின்னா அங்க பாருங்க, அருள், அழகு, மென்மை, பாவம், ரசம். ரசம்னா என்னது, உணர்ச்சிகள்னு அர்த்தம். சரிங்களா? எமோஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிநயம்னா அது ஒரு வகையான ஒரு வெளிப்பாடு, ஒரு அழகு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே உள்ளடக்கியது பேர் தான் லாசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிளாசிக்கல் டான்ஸ்ல தாண்டவம்னு ஒண்ணு இருக்கு, லாசியான்னு ஒண்ணு இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான விளக்கத்தை நோட் பண்ணிக்கோங்க. தாண்டவங்கிறது ஆண்களுக்கு உடைய ஆண்கள் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஸ்டைல், ஒரு வைப்னு புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி லாசியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண் நடனத்தின் அம்சங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இந்த பெண்கள் ஒரு மாதிரியா சாப்பிட்டா அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு ஆடுற மாதிரி இருக்கும். ஆண் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரியா கொஞ்சம் வைப்பா கொஞ்சம் ரக்கடா ஆடுற மாதிரி இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? அப்படி புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏற்கனவே சொன்னதுதான், இந்த கிளாசிக்கல் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரு சிஷியர் பரம்பரை தான். இந்திய பாரம்பரிய கலைமரபின் மையத்தை உருவாக்குகிறது இந்த குரு சிஷியர் பரம்பரை அப்படிங்கிறது. இங்க பாருங்க, ஒரு ஆலமரம் இருக்கும், ஆலமரத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்றாங்க. ஆதி காலத்துல குருகுல கல்வி முறை இப்படிதான் இருந்திருக்குங்கிறத சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி, ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்க, அடுத்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது, அபிநய தர்பன் அப்படிங்கிற ஒரு புத்தகம். சரிங்களா? அபிநய தர்பன் என்ற புத்தகத்தை எழுதினவர் யாருன்னா நந்திகேஸ்வர். நந்திகேஸ்வர் என்ற ஆசிரியரால் எழுதப்பட்ட புத்தகம் என்ன அப்படின்னா அபிநய தர்பன்ங்கிறது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நடனத்துடன் தொடர்புடைய ஒரு ஃபேமஸான புக்கு. சரிங்களா? அப்ப மொத்தம் 3 புக்கு பார்த்திருக்கோம். சரிங்களா? 1 வந்து நாட்டிய சாஸ்திரம், 2 வந்து பாகவத புராணம்,
3 வந்து அபிநய தர்பன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நடனங்கள் பற்றிய ஒரு ரிசர்ச் பேஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு புக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிநய தர்பன்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுல 3 அடிப்படை கூறுகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. டான்ஸை வந்து 3 டைப்பா, 3 அடிப்படை கூறுகளா, ஃபீச்சர்களா வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தா. சரிங்களா? NRITTA. நிறுத்தானா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்டுக்கு போறோம். கிரவுண்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், திடீர்னு நம்ம போய் விளையாடுறத விட பேசிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், வார்ம் அப் பண்ணுவோம். பேசிக் ஸ்டெப்பு, பேசிக் அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவோம் தெரியுமா? அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி பாருங்க அடிப்படை நடன படிகளை குறிக்கிறது. அப்ப நிறுத்தானா என்னன்னா பேசிக், அந்த பேசிக் ஸ்டெப்பு சொல்றது புரியுதுங்களா இல்லையா? ஒரு நடனம் ஆடுறதுக்கு பேசிக் ஸ்டெப் இருக்கு தெரியுமா, ஃபவுண்டேஷன் ஸ்டெப் இருக்கு தெரியுமா, அதை மீன் பண்ணக்கூடிய வார்த்தை தான் வந்து நிறுத்தான்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. இது தாள ரீதியாக நிகழ்த்தப்படுகிறது. புரியுதா? எங்கேயாவது டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றீங்க, போயிருந்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்குதா, ஷார்ப்பா 5 மணிக்கு வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா 5 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக் ஸ்டெப் போட்டுக்கிட்டு, பேசிக்கா தாளம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கா ஸ்டெப் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? அது ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே தான் ஆடிட்டு இருப்பாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உண்மையாலுமே அந்த டான்ஸுங்கிற வைப்புக்கு போவாங்களே. அப்ப இங்க பாருங்க, அது வந்து தாள ரீதியாக நிகழ்த்தப்படுகிறது. தாளம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்படி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க, பேசிக் ஸ்டெப் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நிறுத்தா அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் பிறகு தாளம் நிகழ்த்தப்படுகிறது, ஆனால் வெளிப்பாடு மற்றும் உணர்ச்சிகள் எதுவுமே இருக்காது. அந்த முகத்துல வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்போஷன், ஏதாவது எக்ஸ்போஸ் பண்றது, அவங்களுக்கான ஒரு அந்த ரசம், அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது, கோபம், அன்பு, காதல், காமம், இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறது எதுவுமே இருக்காது. சிம்பிளா ஆடிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஏதோ ஒரு விஷயத்தையுமே அவங்க முகத்திலயோ அவங்க டான்ஸ்லயோ நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அதுல வெளிப்படுத்த மாட்டாங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அப்ப நிறுத்தாங்கிறது புரிஞ்சு போச்சா? இதெல்லாம் எந்த புத்தகத்துல, அபிநய தர்பன்ங்கிற புத்தகத்துல நந்திகேஸ்வரா எழுதப்பட்டதுல மொத்தம் 3 கூறு இருக்கு டான்ஸ்ல. அதுல ஃபர்ஸ்ட் கூறு வந்து பாத்தீங்கன்னா இது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாட்டியா. சரியா? நாட்டியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், பார்த்தாவே தெரியுது, டான்ஸ் சம்பந்தமானது தான். புரியுதுங்களா? நாட்டியா அப்படின்னா வச்சுக்க, நாடக பிரதிநிதித்துவம். சரிங்களா? டிராமாவை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டியம். சரிங்களா? நடன பாராயணம் மூலம் விரிவாக கூறப்படும் கதை கூறுகளை குறிக்கிறது. அப்படின்னா என்ன மீனிங், ஒரு விஷயத்த டான்ஸ் ஆடி ஆடி ஒரு கதையை சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு ஒரு கதைய, ஒரு ஒரு ஸ்டோரிய டான்ஸ் மூலமா என்ன பண்றது, வெளிப்படுத்துறது. சொல்றது சிவன் வந்தாருன்னா அப்படியே ஆடிக்கிட்டே சிவன் வருவார், பார்வதியை பார்த்தாருன்னா ஆடிக்கிட்டே பார்வதியை பார்ப்பாரு, அப்படிங்கிற மாதிரி தான் சிம்பிளா புரிஞ்சுக்கணும். சொல்றது புரியுதுங்களா? அதுதான் வந்து நாட்டியா. நிறுத்தா பார்த்தாச்சு, நாட்டியா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தையா. நிறுத்தையானா என்ன மீனிங்னா, நடனத்தின் மூலம் வெளிப்படுத்தப்படும் உணர்வு மற்றும் உணர்ச்சியை குறிக்கக்கூடியது. சரிங்களா இல்லையா? எமோஷன், புரியுதுங்களா, எக்ஸ்பிரஷன். சரிங்களா? என்ன எமோஷன், என்ன எக்ஸ்பிரஷன் பண்றீங்க அப்படிங்கிறது, உணர்வு மற்றும் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியதுதான் நிறுத்தையா அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா மௌன நடிப்பு, வெளிப்படையான சைகைகள், அந்த முத்ராக்கள் அடங்கும். சரிங்களா? அப்ப மௌனமா தான் இருப்பாங்க, ஆனா கண் அசைக்கிறது, முகம் சுளிக்கிறது, வெக்கப்படுறது, சொல்றது புரியுது, முத்திரைகளை காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னது, இந்த நிறுத்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளார வந்துடும். அப்ப இந்த புத்தகத்துல மொத்தம் 3 கான்செப்ட் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நடனத்தின் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய 9 ரசங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. 9 ரசங்கள். சரிங்களா? ரசங்கள் என்றால் உணர்ச்சிகள் பொருது. என்னென்ன உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறாங்க, எமோஷன் வெளிப்படுத்துறாங்கன்னா இவருங்க நவரசங்கள் அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? நவ என்றால் 9, 9 அந்த ரசனைகள், அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து இந்த ஒவ்வொரு ஃபேஸும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். இங்க பாருங்க. ஸோ இதுல வந்து ஒவ்வொரு அந்த உணர்ச்சிக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்கு. சரிங்களா? இவருங்க சிருங்காரா அப்படின்னா காதல், ரவுத்ரானா என்ன மீனிங், கோபம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பிபாட்சா அப்படின்னா வெறுப்பு, வீரா அப்படின்னா வீரம், சாந்தனா அமைதி, ஹாஸ்யா அப்படின்னா சிரிப்பு, கருணா என்றால் சோகம், அதே மாதிரி பயனாக் என்றால் திகில், அத்புத என்றால் அற்புதம். சரிங்களா? அப்ப 9 ரசங்கள்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எத்தனை உணர்ச்சிகள் இருக்குன்னா 9, அது ஒரு கொஸ்டின். அதுல இது வந்து பாத்தீங்கன்னா ஆடும நோட்ல கூட கேட்கலாம். சரிங்களா? கீழ்கண்ட 4ல எது வந்து பொருந்தாதது. அப்ப ஏதாவது 3 வந்து ஒரு டீமா கொடுத்துட்டு 1 மட்டும் வேற ஏதாவது வித்தியாசமா கொடுத்து விட்டுருவாங்க. அப்ப இதை மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. ரெண்டாவது, இதுல வந்து ஹாஸ்யா என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா சிரிப்பை குறிக்கிறது. அப்ப இதுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப இது எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ஸோ நம்ம எக்ஸாம் ஃபோக்கஸ்ல பக்கா பாயிண்ட் தான் நம்ம ஃபுல்லா கலெக்ட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து போட முடியுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்க, உணர்ச்சிகளை சித்தரிக்க பல்வேறு செயற்கைகள் பயன்படுத்தக்கூடிய 108 அடிப்படையான முத்திரைகள். சரிங்களா? முத்ராஸ் இருக்கிற டான்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கை வந்து இப்படி வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க, இப்படி வைப்பாங்க, இப்படி பண்றாங்களா இல்லையா, அதுக்கு பிறகு முத்திரைகள்னு சொல்றது. சரிங்களா? முத்திரைகளை இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்ணாக்கள். சரியா? கர்ணாஸ் பாருங்களா, முத்திரைகள்னு சொல்லுவாங்க. அங்க பாருங்க எப்படி எல்லாம் வைக்கிறாங்க பாருங்க. சரிங்களா? அந்த பேர் முத்ராஸ், கர்ணாஸ். புரியுதுங்களா? கர்ணாக்கள் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஸோ அப்ப இது இந்த மாதிரியான இந்த டான்ஸை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, இந்தியா ஃபுல்லா 8 வகையான நடனங்களை வந்து என்ன பண்றாங்க, சாகித்ய அகாடமி. சரிங்களா? இந்த சங்கீத நாடக அகாடமின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சங்கீத நாடக அகாடமி வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். சரிங்களா? கலாச்சார அமைச்சகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கலாச்சார அமைச்சகத்துக்கு கீழே என்ன பண்றாங்க, இந்த சங்கீத நாடக அகாடமி செயல்பட்டு இருக்கு. இந்த சங்கீத நாடக அகாடமியோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா, ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பாதுகாக்கிறது, அதை ப்ரொமோட் பண்றது, மக்கள்கிட்ட கொண்டு போறது, ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு தொடர்புடைய அந்த ஃபெமிலியர் பர்சன்ஸ் இருக்காங்களா அவங்களை வந்து ரெகனைஸ் பண்றது, அவங்கள ப்ரொமோட் பண்றது, அவங்கள அங்கீகரிக்கிறது, இதான் அவங்களுக்கான முக்கியமான ஒரு நோக்கம். அப்ப இந்த சங்கீத நாடக அகாடமி வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ் எல்லாத்தையும் பாதுகாக்குது, பெயிண்டிங் எல்லாத்தையும் பாதுகாக்குது, ஃபோல்க் டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ், பெயிண்டிங், மியூசிக், இது எல்லாத்துக்குமே ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி இந்தியாவில் யாரு, சங்கீத நாடக அகாடமிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இவங்க தான் இந்தியாவில் 8 பாரம்பரிய நடனங்களை வந்து என்ன பண்றாங்க ரெகனைஸ் பண்றாங்க, அங்கீகரிச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப யாரால் அங்கீகரிக்கப்பட்டதா இந்திய அரசாங்கம் தான். இந்திய அரசாங்கத்துக்கு எந்த டிபார்ட்மெண்ட், எந்த துறை வந்து அங்கீகரிச்சது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழே எந்த ஆர்கனைசேஷன் வந்து அங்கீகரிச்சது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சங்கீத நாடக அகாடமி வந்து 8 டான்ஸ் வந்து 8 பாரம்பரிய நடனம், 8 கிளாசிக்கல் டான்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ரெகனைஸ் பண்றாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த சங்கீத நாடக அகாடமி வந்து 1952 டெல்லியில வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னது, ரவீந்திர பவன். இப்ப டெல்லியில உள்ள ரவீந்திர பவன்ங்கிறது யாருடைய தலைநகரம், யாருடைய இந்த தலைமையகம், அந்த ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கீத நாடக அகாடமிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 1952 டெல்லியில வந்து உருவாக்கி இருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது இந்தியாவின் இசை, நடனம் மற்றும் நாடகத்தின் ஒரு தேசிய அமைப்பு. ஆமா தானே? டான்ஸ், மியூசிக், டிராமா, ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு நேஷனல் ஒரு சொசைட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா எது, ஸோ இதுதான் அந்த சங்கீத நாடக அகாடமிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இந்திய குடியரசு அமைத்த நிகழ்த்து கலைகளுக்கான முதல் தேசிய அகாடமி. சரிங்களா? இந்திய கவர்மெண்ட் முதல்ல என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கலை, சரிங்களா, இந்த கலைகளுக்காக அமைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஒரு சொசைட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சங்கீத நாடக அகாடமிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே செயல்படுது பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து பாருங்க, இந்த பாருங்க கலைஞர்கள், குருக்கள் மற்றும் மரபுகளை அடையாளம் கண்டு ஆதரிக்கிறாங்க. சரிங்களா? எந்தெந்த கலைஞர்கள் நல்லா டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்களை வந்து ரெகனைஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுல வந்து பாரம்பரிய டான்ஸ், நாட்டுப்புற டான்ஸ், பிளஸ் பழங்குடியின கலைகள், இது எல்லாத்தையும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஃபுல்லா ரெகனைஸ் பண்றாங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இதுல சங்கீத நாடக அகாடமியோட முதல் தலைவர் யாருன்னா பி.வி. ராஜமன்னார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பி.வி. ராஜமன்னாருங்கிறது சங்கீத நாடக அகாடமியோட ஃபர்ஸ்ட் தலைவர். 1952 இருந்து 57 வரைக்கும் இருந்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா இங்க பாருங்க, 2022 இருந்து 2027 வரைக்கும் யார் இருக்காரு அப்படின்னா டாக்டர் சத்ய புரோச்சா. சரிங்களா? தற்போதைய தலைவர் யாருன்னா டாக்டர் சந்தியா புரோச்சா. சரியா? சந்தியா புரோச்சாங்கிறவங்க தான் சங்கீத நாடக அகாடமி. அப்ப சங்கீத நாடக அகாடமி சாவல் தான் ஆரம்பிக்குது, அதனுடைய தற்போதைய தலைவரும் சாவல் தான் ஆரம்பிக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அப்ப அந்த 8 டான்ஸ் வந்து ரெகனைசேஷன் பண்ணாங்கன்னு சொன்னமா இல்லையா, அந்த 8 டான்ஸ் பிளஸ் அதனோட மேப் வந்து இதுதான். இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, 8 கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ் இன் இந்தியா. புரியுதுங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இங்க பாருங்க, உத்தரப்பிரதேசம் அல்லது நார்த் இந்தியான்னு சொல்லுவாங்க. இது வந்து கதக். சரிங்களா? இங்க பாருங்க, அசாம் இங்க இருக்கா, சட்டாரியா. ஓகே. இங்க பாருங்க, மணிப்பூர் இங்க இருக்கா, மணிப்பூர் வந்து பாத்தீங்கன்னா மணிப்புரி. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஒடிஷா இங்க இருக்குதா, ஒடிஷா. புரியுதா? ஒடிசி, அப்புறம் ஒடிஷா. அதே மாதிரி இங்க பாருங்க, ஆந்திரா இங்க இருக்குதா, அப்புறம் குச்சிப்புடி. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, தமிழ்நாடு இங்க இருக்கா, அப்புறம் பரதநாட்டியம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, கேரளா இங்க இருக்கா, பாருங்க கதகளி. அப்புறம் வந்து அதே கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா மோகினி ஆட்டம். ஸோ எப்படின்னு சொல்லி மொத்தம் 8 டான்ஸை வந்து மேப் வைஸா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே. பாருங்க,
அதே மாதிரி கலாச்சார அமைச்சகத்தால் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 9 டான்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சங்கீத நாடக அகாடமி வந்து எத்தனை டான்ஸை வந்து அங்கீகரிச்சிருக்கு, எத்தனை பாரம்பரிய நடனங்களை வந்து அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னா 8 சங்கீத நாடக அகாடமி. ஓகேவா? ஆனா அந்த கலாச்சார அமைச்சகம்னு ஒண்ணு இருக்குல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்னு ஒண்ணு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் எத்தனை பாரம்பரிய நடனங்களை அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னா 9. சரியா? அப்ப மொத 8 வந்து பாத்தீங்கன்னா சங்கீத நாடக அகாடமி ரெகனைஸ் பண்றீக்குது, கலாச்சார அமைச்சகமும் ரெகனைஸ் பண்றீக்குது. கடைசியா ஒண்ணு 9வதா ஒண்ணு இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலாச்சார அமைச்சகம் மட்டும்தான் அங்கீகரிச்சிருக்கு. அந்த 9வதா உள்ள ஒரு விஷயத்த வந்து யாரும் அங்கீகரிக்கல. சாகித்ய அகாடமி வந்து பாத்தீங்கன்னா சங்கீத நாடக அகாடமி வந்து என்ன பண்ணல, அதை வந்து அங்கீகரிக்கலுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இப்ப அந்த 9 பாத்துருவோமா? ஓகே, இங்க பாருங்க, பரதநாட்டியம்னா தமிழ்நாடா, குச்சிப்புடினா ஆந்திரா, கதகளி கேரளா, மோகினியாட்டம் கேரளா, ஒடிசி ஒடிஷா, மணிப்பூரி மணிப்பூர். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, இந்த கதக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு உத்தரப்பிரதேசம் ஆன்சர் வரும் அல்லது வட இந்தியான்னு வரும், ரெண்டுல எது வருது ஆன்சர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சட்டாரியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அசாம். அப்ப இந்த மொத 8 என்னது சங்கீத நாடக அகாடமியால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய நடனங்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த 9வதா இருக்குது தெரியுமா, அது வந்து என்னது சாவ். சரிங்களா? சாவ். சரிங்களா? சாவ். அது வந்து பாத்தீங்கன்னா சாவுங்கிற ஒரு நடனம் ஒடிசா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், சரிங்களா, இந்த மாதிரி மாநிலங்களுக்கு தொடர்புடைய நடனம் வந்து சாவ். இந்த சாவுங்கிற நடனத்தை தான் கலாச்சார அமைச்சகம் 9வதா பாரம்பரிய நடனமா அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனா அத வந்து என்ன பண்ணல, சங்கீத நாடக அகாடமி வந்து என்ன பண்ணல, அதை வந்து இந்த 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 டான்ஸ் வந்து ரெகக்னிஷன் பண்ணலங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்து வந்து பாருங்க, பாரம்பரிய நடனங்கள் பிளஸ் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டுகள். எந்தெந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா சங்கீத நாடக அகாடமியால இந்த டான்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னா பாருங்க, பரதநாட்டியங்கிறது 1958, இந்த கதக்குங்கிறது 1958, கதக்களிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1958, மணிப்பூரிங்கிறது 1958. சரிங்களா? இது எல்லாமே 58 தான். இங்க பாருங்க, ஒடிசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1958ல டெம்பரவரி அடாப்டட். சரியா? தற்காலிகமா அதை வந்து அங்கீகரிச்சாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா அங்கீகரிச்சது 64ல தாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 2 வருஷமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குச்சிப்புடி ஆந்திராங்கிறது வந்து பார்த்தா 1959 அங்கீகரிச்சிருக்காங்க. மோகினியாட்டம் கேரளாங்கிறது வந்து 1992ல அங்கீகரிச்சிருக்காங்க. சட்டாரியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2000ல வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இது வருஷத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, என்ன ஸ்டேட்டுங்கிறது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கலாச்சார அமைச்சகம் 9 டான்ஸ், சங்கீத நாடக அகாடமி 8 டான்ஸுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய நடனங்கள் இருக்குல்ல, இந்த நடனங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சபூதங்களுக்கு தொடர்புடையதா இருக்கும். சரிங்களா? அப்ப என்னென்ன டான்ஸ் வந்து என்னென்ன இது கூட வந்து தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஃபயர்னா என்னது, பரதநாட்டியங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. பாருங்க, ஃபயர்னா என்னது, நம்ம பரதநாட்டியம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வானம்னா கதகளி. சரிங்களா? இந்த வானம்னா என்னது, இது கதகளிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வாட்டர் அப்படின்னா ஒடிசி. புரியுதுங்களா? ஒடிசி, இந்த மாதிரி வாட்டர். அடுத்து பாத்தீங்கன்னா எர்த்து, பூமினா வந்து பாத்தீங்கன்னா குச்சிப்புடி. காற்றுங்கிறது மோகினி ஆட்டம். சரிங்களா? ஸோ அப்போ இது ஒரு பிக்சர் பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்க கம்பல்சரி என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 4 வேதங்களும் கலை வடிவங்களும் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னது, பத்திய அப்படின்னு சொற்கள் வந்து ரிக்வேதம். சரிங்களா? பத்திய சொற்கள் அப்படின்னு என்னது, ஆமா ரிக்வேதங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 4 வேதங்களும் கலை வடிவங்களும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ்ல உள்ள பத்திய அப்படின்னா சொற்கள் அர்த்தம். அந்த சொற்கள் அப்படிங்கிறது எதுக்கு தொடர்புடையது, ரிக்வேதத்துக்கு தொடர்புடையது. இந்த டான்ஸ்ல அபிநயம் அப்படின்னா சைகைகள்னு அர்த்தம். இந்த அபிநயங்கிறது எதுக்கு தொடர்புடையது, எஜுர்வேதத்துக்கு தொடர்புடையது. இந்த டான்ஸ்ல வந்து கீதம் அப்படிங்கிறது இசை. இசை வந்து யாருக்கு தொடர்புடையது, சாம வேதத்துக்கு தொடர்புடையது. சரிங்களா? ஆமா. அடுத்து வந்து இந்த டான்ஸ்ல வந்து ரசம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, ரசம்னா உணர்ச்சிகள். இந்த உணர்ச்சிகள் வந்து எதுக்கு தொடர்புடையது, அதர்வ வேதத்துக்கு தொடர்புடையது. இப்படி உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பிக்சர் போட்டிருக்கோம். இதையும் கொஞ்சம் அப்படியே தேவைப்பட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே ஓகே அடுத்து வருங்க, பாரம்பரிய நடனங்கள் கடுமையான பயிற்சி மற்றும் குறிப்பிடப்பட்ட இயக்கங்கள் மற்றும் ஆன்மீக கருப்பொருட்களால் வகைப்படுத்தப்படுகின்றன. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதுல அந்த கலாச்சார அமைச்சகம்னு பார்த்தோமா இல்லையாப்பா? ஆமா. இதுல கலாச்சார அமைச்சகம்னு பார்க்கும்பொழுது தனி அமைச்சகமாக ஜூன் 1, 2006 வந்து என்ன பண்ணப்பட்டது, இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க.
அப்ப 2006க்கு முன்னாடி இந்தியாவில் என்ன மினிஸ்ட்ரின்னு செப்பரேட்டா இல்ல, கலாச்சார அமைச்சகம்னு ஒண்ணு இல்ல. 2006 ஜூன் 1 தான் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க ஒரு செப்பரேட் மினிஸ்ட்ரியா வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய தலைமையகம் வந்து டெல்லியில தான் இருக்கு. சாஸ்திரி பவன் சி விங்னு சொல்லுவாங்க. சாஸ்திரி பவன்ல தான் அது இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. டெல்லியில தான் இருக்கு. இதனுடைய முதல் அமைச்சர் இந்த கேபினெட் அமைச்சர் சரிங்களா, அது இந்த கலாச்சார அமைச்சகத்துடைய முதல் அமைச்சர் யாருன்னா கேபினெட் அமைச்சர் யாருன்னா அம்பிகா சோனிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இந்த அம்பிகா சோனிங்கிறது எந்த தொகுதியில வந்து எம்பியா ஜெயிச்சாங்க அப்படின்னா அனந்தபூர் சாஹிப்ங்கிற ஒரு லோக்சபா தொகுதி பஞ்சாப்ல இருக்கு சரிங்களா. அனந்தபூர் சாஹிப்ங்கிற ஒரு லோக்சபா அந்த தொகுதி பஞ்சாப்ல இருக்கு. அங்கதான் நின்று ஜெயிச்சிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவர் தான் 2006ல முதல் தலைவரா இருந்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து பாருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஜேந்திர சிங் ஷெகாவத் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்த கலாச்சாரத்துறை அமைச்சகத்துடைய அந்த கேபினெட் அமைச்சரா இருக்கிறது யாருன்னா கஜேந்திர சிங் ஷெகாவத் தான். அவர் 2024 லோக்சபா எலெக்ஷன்ல வின் பண்ணிருக்காரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா ஜோத்பூர் ராஜஸ்தான்ல உள்ள ஜோத்பூர் அப்படிங்கிற ஒரு லோக்சபா எலெக்ஷன்ல நின்று அந்த கான்ஸ்டிடியூன்சி அந்த தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா டான்ஸ்னா என்ன, டான்ஸோட 2 டைப்னா என்னன்னு பார்த்தோம். அதுல கிளாசிக்கல் டான்ஸை வந்து டெப்தா பார்த்தோம். கிளாசிக்கல் டான்ஸுக்கு தொடர்புடைய புத்தகங்கள் என்னென்னு பார்த்தோம். கிளாசிக்கல் டான்ஸ்ல என்னென்ன கூறுகள் இருக்குன்னு பார்த்தோம் சரிங்களா. ஸோ அது கீழே வந்து கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ஸோ அதனுடைய பஞ்சபூதங்கள் தொடர்புடையது, வேதங்களுக்கு தொடர்புடையது, என்னென்ன மாநிலங்களுக்கு தொடர்புடையது. இந்த கிளாசிக்கல் டான்ஸ் வந்து எந்தெந்த ஆண்டு வந்து சங்கீத நாடக அகாடமியால அங்கீகரிச்சாங்க, கலாச்சார அமைச்சகத்தால் அங்கீகரிச்சாங்கிறத நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இப்போ இந்த டான்ஸுக்கு தொடர்புடையது, டான்ஸ்னா சும்மா ஆட முடியாது இல்ல, டான்ஸ்னா மியூசிக் போட்டு தான் ஆடுவாங்க. அப்ப முக்கியமான 2 மியூசிக் இருக்கு, இசை இருக்கு. அதையும் நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்துஸ்தானி இசை சரிங்களா. வட இந்திய பாரம்பரிய இசை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ்தானி இசைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது வட இந்திய பாரம்பரிய இசை சரிங்களா. என்னது வட இந்திய பாரம்பரிய இசை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ்தானி மியூசிக்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 12th செஞ்சுரிக்கு அப்புறம் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அதிகமா நார்த் இந்தியாவில் இந்த மியூசிக் வந்து உருவாக்கி இருக்காங்க, அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நார்த் இந்தியா பேஸ் பண்ணி யார் யார் நம்மள அதிகமா ஆட்சி பண்றீங்க பாருங்க. பெர்ஷியன்ஸ், முகல்ஸ், சூஃபி இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இந்த இசையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, டெவலப் பண்ணிருக்காங்க, ப்ரொமோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இதுல ராகங்கள், மெலோடிகள், தாளங்கள், தாள சுழற்சிகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வட இந்திய மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் மியூசிக் அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. ராகங்கள், தாளங்கள் இதுக்கு தொடர்புடையதான் இந்த மியூசிக்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சையான மேம்பாடு, மெதுவாக விரிவாக பாடுதல், அப்புறம் கட்டுப்பாடு சுதந்திரமாக ஓடும் பாணி, இதெல்லாம் அந்த மியூசிக்கோட ஸ்டைல் சரிங்களா. இந்த மியூசிக்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும், ஸ்டைல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க சரிங்களா. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் அண்ட் டூல்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இந்த இந்துஸ்தானி மியூசிக், நார்த் இந்தியன் மியூசிக் வந்து இதுக்கு தொடர்புடையது. இந்த மியூசிக் வாசிச்சாங்கன்னா எந்தெந்த கருவிகள்லாம் வச்சு வாசிப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது குறைஞ்சபட்சம் பாருங்க, இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் சொல்றேன். சித்தார், சரோத், தப்லா, ஷெஹனை, சாரங்கி, ஹார்மோனியம், இது எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் இந்த 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 டூல்ஸ் எல்லாம் எதுக்கு தொடர்புடையது, ஹிந்துஸ்தான் மியூசிக்கு தொடர்புடையதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. குரல் வடிவங்கள் தேவையில்லை சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளிகளும் தேவையில்லை ஓகேங்களா. இந்த சிறந்த இசை அமைப்பாளர்கள் சரிங்களா. இந்த இந்துஸ்தான் மியூசிக் தொடர்புடைய மும்மூர்த்திகள், இந்துஸ்தான் இசையின் மும்மூர்த்திகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அமீர் குஸ்ரோ வரலாறுல படிச்சிருப்பீங்க. அப்புறம் தான்சென், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைஜி பாவரா சரிங்களா. முதல் 2 பேரும் அடிக்கடி நீங்க படிச்சிருப்பீங்க. 3வது இருக்கிற பைஜி பாவரா. இவங்க 3 பேரும் தான் இந்துஸ்தான் இசையின், வட இந்திய இசையின் மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ரொம்ப முக்கியமானது. இந்துஸ்தான் இசை பிரபல இசை கலைஞர்கள், ரொம்ப ஃபேமஸான இசை கலைஞர்கள் யார் யாருன்னா பீம்சன் ஜோஷி, ஓ கிஷோரி, அமோன்கர், ரஷித் கான், அப்புறம் பண்டிட் ஜாஸ்ராஜ் அப்படிங்கிறவங்க. இவங்க எல்லாமே என்னது ரொம்ப ஃபேமஸான ஹிந்துஸ்தான் மியூசிக் அந்த கம்போசர் புரியுதுங்களா, அந்த வயலிஸ்டுக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்குவாங்க. அப்ப இந்த வட இந்திய இசை, இந்த ஹிந்துஸ்தான் இசை வந்து எந்த பாரம்பரிய நடனத்துல அதிகமா பயன்படுத்துவாங்க, எந்த டான்ஸுக்கு ரொம்ப நெருக்கமா தொடர்புடையது அப்படின்னா இந்த பாருங்க கதக். உத்தரப்பிரதேசத்துல இருக்கு தெரியுமா கதக்கு, நார்த் இந்தியா உத்தரப்பிரதேசம் கதக்குன்னு சொன்ன தெரியுமா, அந்த டான்ஸுக்கு வந்து தொடர்புடைய இந்த ஒரு இசை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க அந்த கர்நாடிக் மியூசிக் சொல்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ்தானி மியூசிக் பார்த்துட்டோம். அடுத்து யாரை பார்க்க போறோம், கர்நாடிக் மியூசிக் தான் பார்க்க போறோம். கர்நாடிக் மியூசிக் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க
ஸோ தென்னிந்திய பாரம்பரிய இசையமைப்பு முறைன்னு சொல்றாங்க. இது வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், கேரளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்குங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுல நாட்டிய சாஸ்திர மரபுகள் மற்றும் சிலப்பதிகாரம் போன்ற பண்டைய தமிழ் படைப்புகள் அடிப்படையாக கொண்டதுதான். சரிங்களா? அப்ப இந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா நாட்டிய சாஸ்திரம், சரிங்களா, நாட்டிய சாஸ்திரம் புத்தகத்தை பேஸ் பண்ணியும் சிலப்பதிகாரத்துல உள்ள டான்ஸ் பேஸ் பண்ணியும் கொஞ்சம் தொடர்புடைய அந்த ஒரு மியூசிக் தான் என்னது இந்த கர்நாடிக் மியூசிக், சவுத் இந்தியன் மியூசிக் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இசை அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க பாருங்க, மெல்லிசை ராகம் மற்றும் தாளம், தாள ஆகியவற்றை அடிப்படையாக இது கொண்டதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். இசை பெரும்பாலும் முன்பே அமைக்கப்பட்டதாக இருக்கும். சரிங்களா? ஆமா, அந்த மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய இசை அமைப்பாளர்கள். சரிங்களா? இதனுடைய மும்மூர்த்திகள் யாருன்னா ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? என்னது, இந்த கர்நாடிக் மியூசிக், சவுத் இந்தியன் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மும்மூர்த்திகள் யாருன்னா தியாகராஜ பாகவதர், முத்துசாமி தீட்சதர், ஷியாமா சாஸ்திரி. இவங்க 3 பேர்த்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோ. இவங்க 3 பேரும் எதுக்கு தொடர்புடையவங்க, சவுத் இந்தியன் மியூசிக் அந்த பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் மியூசிக் தொடர்புடையவங்கிறது புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் போடும்பொழுது என்னென்ன கருவிகள் வந்து அதிகம் பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னா வீணை, மிருதங்கம், வயலின், புல்லாங்குழல். இந்த புல்லாங்குழல் இன்னொரு பேர் வேணும்னு சொல்லுவாங்க, நாதஸ்தரம், இப்போ கடம் மற்றும் கஞ்சிரா இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்நாடக இசையுடன் இணைக்கப்பட்ட நடன வடிவங்கள். இப்ப ஹிந்துஸ்தான் மியூசிக்னா கதக்குங்கிற டான்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, தொடர்படுத்துறோமா? அதே மாதிரி இந்த சவுத் இந்தியன் மியூசிக் இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்நாடிக் மியூசிக் வந்து எந்த நடனங்களோட தொடர்படுத்தணும் அப்படின்னா பரதநாட்டியம், குச்சிப்புடி, மோகினியாட்டம், இந்த கதகளி, இந்த டான்ஸ் எல்லாம் ஆடும் பொழுது எந்த மியூசிக் போடலாம், ஹிந்துஸ்தானி நம்மளுடைய இந்த கர்நாடிக் மியூசிக் வந்து சவுத் இந்தியன் மியூசிக் போடலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தா பிரபல கர்நாடக இசை கலைஞர்கள் பார்க்கும்பொழுது MS சுப்புலட்சுமி, செம்மங்குடி சீனிவாச ஐயர், பால முரளி கிருஷ்ணா, TK பட்டம்மாள், GN பாலசுப்ரமணியம். இந்த பேர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தா இந்த இசையுடன் தொடர்புடைய ஃபெமிலியர் யாருன்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்க சொல்ல தெரியணும். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ கர்நாடிக் மியூசிக் பார்த்தாச்சு, பிளஸ் ஹிந்துஸ்தான் மியூசிக் பார்த்தாச்சு. இப்ப அந்த மியூசிக் தொடர்புடைய முக்கியமான ஆளுமைகள் பார்க்கும் பொழுது இவருங்க புரந்தர் தாஸ். புரந்தர் தாஸ் யாருன்னா கர்நாடக இசையின் தந்தை, கர்நாடக இசையின் பிதாமகன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கர்நாடக இசையின் தந்தை பிதாமகன் வந்து பார்த்தீங்கன்னா புரந்தர் தாஸ்ங்கிறவர் எந்த காலத்துல வாழ்ந்தார் அப்படின்னா விஜயநகர பேரரசு காலத்துல வாழ்ந்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இவரு ஒரு துறவி, இசையமைப்பாளர், தத்துவ ஞானி, சமூக சீர்திருத்தவாதி, பல்வேறு முகங்களை கொண்ட ஒரு ஆளுமையாக இவரு இருந்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இதுல அவருதான் என்ன பண்றாருன்னா இந்த கர்நாடிக் மியூசிக்க என்ன பண்றாரு, இப்படிதான் வந்து டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, அவரு சில அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்கி இருக்காரு. அவர் உருவாக்குன அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இன்னும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கர்நாடிக் மியூசிக் டீச் பண்றவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தா சரளி வரிசை இந்த மாதிரி வரிசையில சொல்லிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இதுல வந்து அவர் வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இசையின் மூலம் பக்தி இயக்கத்தை வளர்த்தவர். மியூசிக் போட்டு என்ன பண்றாங்க, பக்தி மூமெண்ட் டெவலப் பண்ணவர் யாருன்னா புரந்தர் தாஸ்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. விஷ்ணு வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் வந்து எந்த கடவுளை ஃபாலோ பண்றாரு அப்படின்னா, சரிங்களா, என்னது நாமம் போடுவாங்களா இல்லையா, திருமால், விஷ்ணு, அந்த மாதிரி விஷயத்த ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வைணவாட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நபருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தன்னுடைய இசை மூலமாக ஜாதி பாகுபாட்டை எதிர்த்திருக்காரு. அதனாலதான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவர் எழுதின பாடல்களை ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு பார்க்கும்பொழுது ஜகதோ தரணா பாடல், கிருஷ்ணா நீ பேகனே பரே பாடல், வெங்கடாஜல நிலையம் அப்படிங்கிற பாடல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பாடல். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது வந்து அவருடைய கற்பித்தல் முறைகள் வந்து இன்னும் கர்நாடக இசையில வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க MS சுப்புலட்சுமி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகி யாரு? ஆமா, MS சுப்புலட்சுமி. இவங்களை செல்லமா வந்து பாத்தீங்கன்னா MS அம்மான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாரத்னா விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யாருன்னா MS அம்மா தான். 1998 இந்தியாவின் மிக உயரிய சிவில் விருது, குடிமகன் விருதை வந்து வாங்கின முதல் இசைக்கலைஞர் யாரு, பாரத்னா விருது வாங்கினவர் யாரு, MS அம்மா தான். சரிங்களா? இவங்க அவங்களுடைய தெய்வீக குரல், உச்சரிப்பு, பக்தி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்டவங்க தான் இந்த அம்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையில வந்து பாத்தீங்கன்னா ஐநா சபையில நிகழ்ச்சி நடத்திய முதல் இசைக்கலைஞர் யாரு, MS அம்மா தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. UNO அதுல வந்து 1996
இசை நடத்திய முதல் இசை கலைஞர் யாருன்னா எம்.எஸ். அம்மா தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இவரு என்னென்ன பாடல்களை வந்து ஈற்றிருக்காங்க, பாடிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, பாஜ கோவிந்தங்கிற பாடல், வெங்கடேச சுப்ரபாதம், குறையொன்றும் இல்லை குறையொன்றும் இல்லைங்கிற பாடல், மீரா பஜனைகள், இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான பாடல்கள் எல்லாம் எம்.எஸ். அம்மா வந்து ஈற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மீரா வந்து பாத்தீங்கன்னா 1945 சரிங்களா போன்ற கிளாசிக் படங்களில் சரிங்களா மீராங்கிற படம் வந்து 1945 வந்திருக்கு. அந்த படங்கள்ல வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, நடித்து தன்னுடைய பக்தி மூலமா இசை மூலமா மக்கள்கிட்ட வந்து என்ன பண்றாங்க, ஸோ போய் ரீச் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஐநா சபையில அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி நடத்துனாங்க தெரியுமா, அந்த பிக்சர் தான் இது. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இவங்க வாங்கின இந்த முக்கிய அந்த விருதுகள்னு பார்க்கும் பொழுது இந்த பாருங்க, இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா எம்.எஸ். அம்மா வாங்கின முக்கிய விருதுகள்னு பார்க்கும் பொழுது பத்மபூஷன் விருது 1954, பத்ம விபூஷன் விருது 1975, நெக்ஸ்ட் சங்கீத நாடக அகாடமி விருது 1956, ராமன் மகசேச விருது 1974 வாங்கியிருக்காங்க. இந்த ராமன் மகசேச விருது வந்து பாத்தீங்கன்னா ஆசியாவின் நோபல் பிரைஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆசியாவின் நோபல் பிரைஸ் ராமன் மகசேச விருது, அந்த விருது வாங்கியிருக்காங்க இந்த அம்மா. நெக்ஸ்ட் சங்கீத நாடக அகாடமிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னது, இசை மற்றும் நடனத்துக்கு அளிக்கக்கூடிய மிக உயர்ந்த விருது சங்கீத நாடக அகாடமி விருது 56 வாங்கியிருக்காங்க. ராமன் மகசேசி விருது 74 வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பாரத ரத்னா விருதுக்கு அடுத்தது 2வது மிக உயரிய விருது வந்து பத்ம விபூஷன் விருது, அதையும் வாங்கியிருக்காங்க. எனது 1975. அடுத்து 3வது மிகப்பெரிய விருது பத்மபூஷன், அதையும் வாங்கியிருக்காங்க. கடைசியா உள்ள பத்மஸ்ரீ மட்டும்தான் வாங்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திய கோயில்களின் நைட்டிங்கேல், என்னது இந்திய கோயில்களின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா எம்.எஸ். அம்மாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம பாருங்க, இந்த கர்நாடக இசையின் உலகளவின் தூதர் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? கர்நாடக இசையை வந்து உலக அளவுல வேர்ல்டு வைடா கொண்டு போயிட்டு ரீச் பண்ண ஒரு அம்பாசிடர், ஒரு தூதர் யாருன்னு கேட்டீங்கன்னா எம்.எஸ். அம்மாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்திய கோயில்களின் நைட்டிங்கேல், நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியாஸ் டெம்பிள்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு பட்ட பேருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ஸ்டூடெண்ட்டுக்காக ஸ்ட்ராட்டஜிக்கால நீங்க மார்க் இந்த ஏரியால இருந்து ஃபுல்லா எடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக ரொம்ப டீட்டெயில்டா நம்ம என்ன பண்றோம், ரிசர்ச் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஆதரவு தரதை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த வீடியோ என்னால போட முடியும். சரிங்களா? எங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். பிளஸ் இந்த கண்டென்ட் எப்படி இருக்கு, இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.